அனைத்து தமிழ் நெஞ்சங்களையும் வணங்கி வைக்கின்றேன். சரியாக 4:15 அழைப்புகளில் பார்த்தீங்கன்னா 9:30 தொடங்கி 4:30 முடிய வேண்டும். இன்னும் 15 நிமிடம் தான் இருக்கேன். ஏன்னா அதுக்கப்புறம் என்னுடைய கடுமையான வேறுபாடு பெற்றீங்க. இவர்கள் அரங்கத்தை 5 மணிக்கு ஒப்படைக்க வேண்டும். அதற்கு மேலே ஒரு அருமையான அரங்கம். ஏன்னா 9 மணிக்கு தொடங்கிய அரங்கத்தில் இங்கே ஒரு இடத்தை என்ன அழகாக உட்காந்துருக்கீங்க பாருங்க. 4 மணிக்கு இவ்வளவு அழகாக இருக்கின்றீர்கள் என்றால் ஒரே ஒரு காரணம் தான். இன்று இரவு மகா சிவராத்திரி. இங்கு கவிஞர்களின் பதில் ராத்திரியாக இருக்கின்றது. காலையில் முடிச்சுட்டே இல்லை, ஒரு தொய்வையும் காணவில்லை. உண்மையிலே பார்க்க மகிழ்ச்சி. நீங்கள் 6 பேருக்கு தான் பார்க்குறீங்க, நான் ஒரு 100 பேர்களை பார்க்கிறேன். எல்லோருமே ரொம்ப இந்த விழா இப்படி உட்கார்ந்தீங்கன்னா நான் விடிய நாட்கள் ஆரம்பிச்சுடுவேன். ஆகவே ஒரு அருமையான விழா. 3வது ஆண்டு வாழ்த்து வந்து 70. வந்தவுடனே கேட்டவருக்கு என்ன வாழ்த்து என்று எல்லாத்துக்கும் மூளைக்கு வேலை கொடுத்தார். காரணம் மூளை நிலைமையை வந்திருக்கிறார். ஒரு பரிசோதனை யாராவது மூளை வேலை செய்கிறது. ஏன்னா மூளை நிலைமையில் 70 இந்த 3 வயது குழந்தையை பாராட்ட வந்திருக்கிறது. தமிழ் செல்வம் 70 இந்த வருடம். இவர்களுக்கு 3. ஆகவே வளர்ந்து வாருங்கள். அவர் ஐயா சொன்ன மாதிரி எங்கள் 100வது ஆண்டில் உங்களை இன்னும் சிறப்புகின்றோம். அடுத்த ஆண்டும் சிறப்பாக இந்த விழா நடைபெறும். வேறு என்ன சொல்றதுன்னு தெரியல. அருமையான ஒரு விழா. அறிஞர்கள் அவர் எப்படி ஒரு தனி மனிதனாக இருந்து சேர்ந்திருக்கிறார் என்று தெரியவில்லை. ஒருத்தராக இந்த ஒரு நாளுக்காக எங்களுக்கு 15 நாட்களாக இருந்தார்கள் கொண்டிருந்தாங்க. இவரை கூட பாராட்டக்கூடாதுங்க. இவரோட ஒருத்தர் வந்துட்டே இருப்பார். பேர் பேர் சரியான கூடவே அவர்களும் கிராம பகுதிக்கு காரணம். உண்மையே நல்ல கைது சார். கூடவே அவர்களும் ஒரு ஆசிரியர் என்று நினைக்கின்றேன். ஒரு அருமையான நிகழ்வை இது. இப்போ என்னென்னா இன்னைக்கு இந்த மகா சிவராத்திரி சொன்னேன். எங்கே பார்த்தாலும் சிவ ஆலயங்களில் எல்லாம் இந்தியா முழுவதும் அந்த கூட்டங்கள் நிரப்பி வழிகின்றது. இந்த நமது பகல் நிலவை பகல் நிலவு பக்கத்தில் இருக்க நிலவு, அந்த பகல் நிலவுக்கு நீங்கள் இவ்வளோ பேரும் வந்திருக்கும் போது தமிழகம் மட்டும்தான் வந்திருக்கு நினைச்சேன். அவங்க கடைசியாக 2 ஊருக்கு நான் கல்வியிலிருந்து வந்திருக்காங்க, அயலாளர்கள். ஆகவே தென்னிந்தியாவே இங்கே வந்திருக்கீங்க. ரொம்ப ஐயா நீங்கள் எப்படி பாராட்டுறீங்க. ஆகவே இந்த சின்ன ஆடையை மட்டும் மன்னித்து உள்ளார். இது அதுக்காக தான் நான் போட்டது. ஏன்னா எது சொல்லுவோம் நீங்க பேசும்போது போட்டு ஐயா வாங்க சார். என்ன ஒரு பேர் என்ன சொன்னீங்க? சிவராம். தொடர்ந்து நமது மூளை நம்பியர் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். ஒரு நல்ல நிகழ்வு. உங்களை எல்லாம் வணங்கி மகிழ்கின்றேன். மீண்டும் அடுத்த வருடம் நாம் சந்திப்போம். வணக்கம், வாழ்த்து.